இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டுக்காரோட சமையல் தான். சாயங்காலம் என்னப்பா சமைக்கலான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு சிக்கன் செஞ்சு கொடுக்குறேன்பா, நீ எனக்கு வந்து இட்லி மட்டும் ஊற்றி கொடுத்துருன்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெட்டை அடுப்பு இருந்துச்சு. வெளியே கொண்டாந்து காரெல்லாம் நிறுத்துகிற இடத்துல எடுத்து வச்சுட்டோம். சிலிண்டரும் அங்கேயே ஃபிட் பண்ணி அடுப்பும் ரெடி பண்ணிட்டோம். என்னோடய வீட்டுக்காரும் போய் டக்குன்னு 1/2 கேஜி சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டார். நானும் பார்த்திங்கன்னா 2 இடத்துல இட்லி ஊற்றி எடுத்துட்டேன். பயங்கரமான சமையல்காரர் போல் தலையில் துண்டெல்லாம் கட்டிட்டு ஃப்ரீயாக உட்காந்துக்கிட்டாரு. இந்த மாதிரி ஹாயாக வெளியில் சமைக்கிறது கூட கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. நானும் பார்த்திங்கன்னா துவைச்ச துணியெல்லாம் மடிக்காமல் இருந்தது. அதெல்லாம் மடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, எப்படி சமைக்கிறாருன்னு பார்த்துட்டு இருந்தேன். பாப்பாவும் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. தம்பி போய் இலையெல்லாம் அறுத்துட்டு வந்துட்டான். என்னோடய வீட்டுக்காரரும் பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த பொடி அந்த பொடின்னு இல்லை, அவருக்கு தெரிஞ்ச எல்லா பொடியும் போட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி இருக்குமோன்னு கொஞ்சம் பயந்துகிட்டே தான் இருந்தேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லாருமே ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்டோம். ரொம்ப நாளாகவே நானும் கேட்டுட்டு இருந்தேன், வண்டியில் சமைக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு நாள் சமைச்சு கொடுப்பான்னு சொல்லி. இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா சமைச்சு கொடுத்தாரு. தம்பிக்கும் பாப்பாவுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூலில் ப்ராஜெக்ட் ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க. மண்ணுருண்டையில் வந்து ஏதோ ஒரு சீட்ஸ் போட்டு வர சொல்லி. இன்றைக்கி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா மிளகா விதை தான் போட்டு ஸ்கூலுக்கு கொண்டு